பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடிவேலி கழித்து புஷ்பத்தை போல செழித்து. ஒரு கடுப்பகரை எதெல்லாம் கழிக்கணும்னா, மகிழ்ச்சி ஆகணும், வனாந்தரம் செழிக்கணும்னா, இன்னைக்கு அநேகர் வாழ்வு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், தெய்வத்தை நம்பி வனாந்தரமாக இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், வறட்சிகளில் இருக்கிறார்கள். அதற்கு பைபிளில் பல இடத்துல பல தீர்வுகள் சொல்லுது. நம்ம சின்னதாக ஒரு புரியவை பார்த்துக்குவோம். எப்போ நம்ம வாழ்க்கையில வனாந்தரம் மாறுகிறது, இந்த வனாந்தரத்திலே நம்முடைய வாழ்வில இறைவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். சங்கீதம் 29:8 சொல்கிறது, வனாந்திரம் என்ன பண்ணுமா, அதிரமும் கர்த்தருடைய சத்தத்தினாலே வனாந்திரம் அதிரும். அதாவது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்க வனாந்திரம் மாறக்கூடியதாக, வனாந்திரத்தில் எழுப்பு உண்டாக்கூடியதாக. அதனால்தான் ஏசாயா 55 நீங்க 8-10 வரைக்கும் படிக்கும்போது, உறைந்த மழை பூமி நினைக்கிறது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நாள் வெறுமை திரும்பாது. அது என்ன பண்ணுமா, நான் அனுப்பின காரியமாய் இறைவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்தில் வரும்போது, கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படும் போது, அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும் போது, அந்த வார்த்தை உங்க வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றும். ஏசாயா 66:2 சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குற என் வசனத்தை அனுப்பி அவர்களை நான் குணமாக்குவேன். அப்ப இறைவனுடைய வசனத்துக்கு எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ, அந்த வார்த்தை உள்வாங்குகிறானோ, அவன் வனாந்தரமான வாழ்க்கை, வேதனை, வறுமை, விரக்தி, வேதனை, கவலை எல்லாவற்றையும் மாற்றி அதிலே ஒரு செழிப்பை தேவன் தருவதாக இந்த பரிசுத்த வேதம் சொல்கிறது. இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில நம்ம வனாந்தரம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய பழைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏசாயா அதே 43 அதிகாரத்திலே 18 சொல்றது, முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதை நான் புதிய காரியம் செய்கிறேன், நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரங்களை ஆறுகளை உண்டாகும். அப்போ வனாந்தரம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், சுவாபங்கள் மாற வேண்டும், குணங்கள் மாற வேண்டும், பழைய வலு சர்மம், பழைய பாம்பு, பழைய கெட்ட சுவாபங்கள் இருந்து நீங்க என்ன பண்ண விடுபட வேண்டும். எபேசியர்ல நீங்க 4 படிக்கும்போது 22 வாசிக்கும்போது, பழைய மனுஷனை செய்கையும் கலைந்து போட்டு, அப்போ நீங்கள் உள்ளத்துல ஒரு புதிதான ஆவி உணர்வுகளாய் மாறும்போது அந்த புதிய மனிதனாக வனாந்தரத்தை கத்தர் மாற்றுகிறார், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறார். இன்னும் நிறைய பேர் இந்த குணங்கள் பண்பு, கோபம், பகை, விரோதம், கசப்பு, அவங்க 2 நினைவு, அவங்க சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியும் 4 பேர் மத்தியிலே பழகும்போது நல்லவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொல்லாதவர்களாக இராதபடிக்கு நீங்கள் உள்ளம் புறம்பும் மேய்ச்சலை கண்டறிய, உள்ளம் புறம்பும் நீங்கள் நீதி உணர்வுகளாக இருக்கும்போது தான் தேவன் உங்கள் வனாந்திரத்தை மாற்றுவார். 3வது, இந்த வனாந்திரம் எப்போ செழிப்பாக மாறும் அப்படின்னா, சங்கீதம் 65 நீங்க 11-12 படிக்கும் போது, ஆண்டுகளை நன்மையினால் முடிச்சுடுகிற தேவன் பாதி நெய்ய. இந்த புது ஆண்டு ஒரு நெய் பொழியணும்னா அது தாவரங்கள் எல்லாம் பொழியணும், வனாந்திரத்தை மாற்றணும்னா தேவனுடைய கொழுமையும் செழுமையை வர வேண்டும் என்றால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உணரணும், தேவனுடைய வல்லமையை உணரணும். அதுதான் நீங்க ஏசாயா 32:15 படிக்கும் போது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் வனாந்தரமா இருக்கும். உங்க வனாந்தர வயல்வெளியாக மாற வேண்டும் என்றால் இதனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புவதற்கு நீங்க விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த 3 நிலை நீங்க மாறும்போது நீங்க காண்கிற பார்க்கிற எல்லா கண்களுக்கு செழிப்பாக இருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவேலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். உங்க வாழ்க்கை செழிக்கும். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.